மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய மேலான ஆணைக்கிணங்க இந்த விடியா திமுக அரசை கண்டித்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் உறுதியளிப்பு வேலை திட்டத்தை மத்திய அரசு நிறுத்திவிட்டதாக ஒரு பொய் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் 8 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு முன்னாலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. கரூர் ஒன்றியத்திற்கு நான் தலைமையேற்று இந்த கூட்டத்தை ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதற்கு நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் சென்று அனுமதி வாங்கியிருக்கிறோம். ஏனென்றால் கரூரில் எப்பவுமே அனுமதி கொடுக்கறது கிடையாது. அதனால் எங்களுடைய பொதுச்செயலை அறிவித்த அன்னைக்கே நாங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணி நேற்று அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அனுமதி ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆர்ப்பாட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு, ஆர்ப்பாட்டத்துக்கு 50 பேர் அடையாள அட்டை ஐடி வச்சுக்கிட்டு தான் வரணும்னார். இதை ஆளுகின்ற அரசு, இந்த விடியா அரசு, திமுக அரசு கடைப்பிடிச்சதுன்னா நாங்களும் கடைப்பிடிக்க தயார். இது ரோடு எந்த போக்குவரத்தும் இல்லாத ஒரு இடம். ஆனால் இவங்க நேற்று நேஷனல் ஹைவேஸ் கோயம்புத்தூர் ரோட்டில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, வண்டியில் கொண்டாந்து இறக்கி விட்டு. அதே மாதிரி தாலுகா ஆஃபீஸுக்கு முன்னாடி பஜாரில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. தாலுகா ஆஃபீஸுக்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸுக்கு கிட்ட இடையில சின்ன ரோட்டில் தான் அனுமதின்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் திமுக உண்ணாவிரத போராட்டம் ஒரு நாள் பூரா நடக்குது. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வச்சுருக்கிறேன். பஜாரை குறுக்காட்டி மெயின் பஜாரை தேக்கி பந்தல் போட்டு ஒரு நாள் பூரா மறித்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? அது கேஸ் போடுறோம்னா கேஸ் போட சொல்லிட்டேன். அதே காவல்துறை அதிகாரி திமுக காரன் மேலே கேஸ் போடணும். ஏன்னா கேஸ் போடுறதே வழக்கமாகி போச்சு. முந்தா நாள் 2 நாளைக்கு முன்னாடி காவேரியில் மணல் கொள்ள அதை பார்த்து பிடிச்ச உடனே இங்கே இருக்கிற எம்எல்ஏவுக்கு ஒன்றும் தாங்க முடியல. காசு கொடுத்து அரசினுடைய அனுமதி சீட்டோட கொட்டி வச்சிருக்கிற மணலை அராஜகம் பண்ணி அல்றாங்க. அதை வக்கீல்கள் போய் கேட்டால் காவல்துறை அதிகாரி, சார் இது ஜென்யூன் பில்லு, இது எங்களுக்கும் தெரியும், நாங்கள் என்ன பண்ணுறது, மேலேருந்து உத்தரவு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியலைங்கிறாரு. இந்த மேலேருந்து உத்தரவு இன்னும் எத்தனை நாள்? மேலேருந்து உத்தரவு இன்னும் எத்தனை நாள்? மீண்டும் ஆட்சிக்கு வருவான், என்ன எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார், அப்போ வச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் பதில். இவங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? ஃபுல் பில் கொடுக்குறோம். பில்லை வாங்கி பார்த்துவிட்டு அப்படியே வச்சுட்டு மண் அள்ளிட்டு போகிறாங்களாம். அப்புறமா கோர்ட்டுக்கு போகிறதான். நான் கோர்ட்டில் போய் சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு போட்டோன்னே தாங்களே கொண்டாந்து கொட்டிடுறாங்களாம். எப்படி இருக்குது? இதே திமுக காரன் வீட்டில் பூரா எல்லா இடங்கள்லையும் 100கணக்கான யூனிட் கொட்டி வச்சிருக்கிறான். இப்போ காட்ட முடியும், என்னால் எடுக்க பார்க்கல, நடவடிக்கை கிடையாது. கரூரில் மட்டும் தனி சட்டம் இன்னும் 15 நாள் தான் இருக்குது. இந்த தனி சட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மீண்டும் அம்மாவுடைய அரசன் எடப்பாடியார் தலைமையில் அமையும். இந்த வழக்கெல்லாம் எப்படி சந்திக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் உயர்நீதிமன்றம் சரி, உச்ச நீதிமன்றத்தையும் மதிப்பவர்கள், நீதியரசர் போடுகிற உத்தரவை மதிப்பவர்கள். ஆனால் மக்களுக்கு எந்த இடையூறும் பண்ண மாட்டோம். இவங்கள மாதிரி நேஷனல் ஹைவேஸை குறுக்காட்ட மாட்டோம். எங்கள் மாட்டு வண்டி லாரியில் மணல்றதை தடுத்தா மாட்டு வண்டி கட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அவுத்துடுறான். 10,000 ரூபா கொடுக்குறேன் வான்னு சொல்கிறான். இந்த பின்னாடி ஆள் இருக்குது, அது சொல்லி ஓட்டி போனவர் இருக்கிறாங்க. 10,000 கொடுக்குறோம்னு சொல்லி அது ஹைவேஸில் அதுக்கு காவல்துறை காவல் காக்குது, பாதுகாப்பு கொடுக்குது. எப்படி மாட்டு வண்டி என்னைக்கா அல்ல வேணும்னு சொன்னோமா? நான் போட்ட வீடியோ எடுத்து போட்டேன். அந்த வீடியோவில் ஏதாவது மாட்டு வண்டி ஒன்று இருந்ததா? 5 பொக்லின் 220 5 பொக்லின் உள்ளே இருந்தது. ஒரு மணி நேரத்துக்கு 50 லோடு மண் ஏற்ற முடியும். 5 லாரி உள்ளே இருந்தது. 2 லாரி போயிட்டு எடுத்துக்கிட்டு இரவோடு இரவ தினம் 300 400 500 யூனிட் மேலே அல்றாங்க 4 இடத்துல. இதை கேட்கறதுக்கு துப்பு இல்லாத இந்த காவல்துறை ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு 50 பேர் வேணுமா? ஐடி ப்ரூஃப் வேணுமா? எல்லாமே ஓட்டுக்கு தான். 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்களா? கடன் வாங்கி தானே கொடுக்குறாங்க. பின்ன என்ன கோபாலபுரத்து தான் கொண்டா கொடுக்குறாங்க. வெயிலுக்காக 2000 கொடுக்குறாங்களா? ஐயா அந்த 5 வருஷமாக வெயிலுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, கோடை காலத்துக்கு செய்ஜா பிடிச்சி கொடுத்துருக்கலாம்ல. எல்லாமே மக்களுக்கு தெரியுங்க. இன்னைக்கு தெரியாதவங்க யாரும் கிடையாது. புரியுதா? நாடகம் ஆடுறாங்க. லேப்டாப் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இந்த 1000 ரூபாய் கடைசி நேரத்தில் 30 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம்னு சொன்னதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கொடுத்துருக்க 5000 இருந்தாலும் எதுவும் எடுபடாது. மக்கள் விரோத அரசை மக்கள் விரட்டி அடிக்க தயாராகி விட்டார்கள். 2026 எடப்பாடியார் தான் முதலமைச்சர்.